பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விஷயம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எலியாவின் ஊழியங்கள் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். உத்தரப்பிரதேச மாநிலம் சோன்பத்ராங்கிற பகுதியில் நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். என்னோட கூட என்னுடைய பிள்ளைகள் உடன் ஊழியர்களாக இருந்து ஊழியத்தை செய்கிறாங்க. நீங்கள் தொடர்ந்து எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். பலவித போராட்டங்கள், பலவித நெருக்கங்களின் மத்தியில் கர்த்தருடைய ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறோம். ஒருவேளை நீங்கள் அறிந்திருக்கிறோம் உத்தரப்பிரதேச ஊழியம் எவ்வளவு கடினமானது என்று சொல்லி. அப்படிப்பட்ட இடத்துல தேவன் கொடுத்த பெரிதான கிருபையினாலே அங்கே ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அநேக அற்புத அடையாளங்களினாலே தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். அநேக ஜனங்கள் கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாங்க. பீகாரிலிருந்து, ஜார்க்கண்டிலிருந்து, மத்திய பிரதேசத்திலிருந்து எல்லாம் நம்முடைய ஆசிரமத்துக்கு வர்றாங்க. நாம் ஒரு வாடகைக்கு ஒரு இடத்தை எடுத்து ஆசிரமமாக அங்கே ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். நம்மோடு கூட ஒரு சிலர் குடும்பமாக தங்கியிருந்து ஊழியத்தை செய்கிறாங்க. இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். பொருளாதார தேவைகள் அதிகமாக உண்டு, ஆட்களும் தேவைகளும் உண்டு. தொடர்ந்து ஜெபியுங்க. கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தினாலே இந்த ஊழியத்தை இன்னும் பல திசைகளுக்கு எடுத்து செல்லட்டும். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. சபையின் பாரம் என்கிற தலைப்பின் கீழே சபையில் சில காரியங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். போன முறை கூட விக்கிரக ஆராதனையை குறித்து இன்றைக்கி என்னெல்லாம் சபையில் போதிக்கப்படுது, நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒரு சிலர் எனக்கு தொலைபேசி மூலமாக பேசியிருந்தீங்க. நம்முடைய நிகழ்ச்சியின் மூலமாக ஊழியக்காரங்களும் விசுவாசிகளும் சரி ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. ஜெபத்துக்காகவும் ஒரு சிலர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஜெபிங்கன்னு சொல்லி. ஒருவேளை உங்களுக்கு ஜெப தேவைகள் இருக்கும் என்று சொன்னாலும் நீங்கள் எனக்கு தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். ஒருவேளை வேத விளக்கங்கள் இன்னும் தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டால், ஏதாவது ஆலோசனை உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அதுக்காகவும் நீங்கள் எனக்கு தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை உங்களுடைய இருதயத்தை ஏதாவது நாங்கள் சொல்லுகிற காரியத்தில் ஏதாவது கருத்துக்கள் சொல்ல ஆசைப்பட்டீங்க அப்படின்னு தோன்றிச்சின்னு சொன்னால் உங்கள் இருதயத்தில் இருக்கும்னா அதுவும் நீங்கள் தெரியப்படுத்தலாம். சரி, இப்போ அடுத்த காரியத்துக்காக நம்ம போகலாம். இன்றைக்கி நான் ஒரு காரியத்தை குறித்து சொல்லலான்னு சொல்லி ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னு சொன்னால், ஆதி திருச்சபை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர்களின் நாட்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம், இன்னும் சொல்லப்போனால் கர்த்தராகிய இயேசு செய்த ஊழியத்தில் இருந்து அப்போஸ்தலர்கள் நாட்களில் நடந்த அந்த ஊழியங்களை இன்றைக்கு நம்மளால் பார்க்க முடியல. நீங்கள் அப்போஸ்தல புஸ்தகங்களை வாசித்து பார்க்கலாம். இன்னும் இயேசு செய்த ஊழியங்களை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அடுத்த அப்போஸ்தலர். இங்கே நடந்த ஊழியங்களை பாருங்கள். அற்புதங்களோடும் அடையாளங்களோடும் வார்த்தை வல்லமையாக வெளிப்பட்டது. வெறும் வாய்ஜாலம் மாத்திரமல்ல, கிரியைகள் அங்கே இருந்தது. இன்றைக்கி அப்படிப்பட்ட கிரியைகளை நம்மளை சபையில் பார்க்க முடியலை. இன்னும் நிறைய இது சம்பந்தமாக நிறைய காரியங்கள் இருக்குது. நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா இதை குறித்து நம்ம பார்க்கலாம். ஒருவேளை ஊழியக்காரர்கள், நீங்கள் இதை நான் அதிகமாக ஊழியக்காரர்கள்னு சொல்லி பேசிக்கொண்டு வந்தேன். ஊழியக்காரங்களும் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் ஒருவேளை உங்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கலாம். ஏன்னா நாம் அடுத்த கட்டம் போக வேண்டியிருக்குது. இன்றைக்கி இருக்கிற சபை நிலைமையை பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல், சபை பால் குடிக்கிற பிள்ளைகளைப் போல் அந்த நிலையில் தான் இருக்குது தவிர இன்னும் சபை வளர்ச்சி அடையாத நிலையில் இருக்குது. அந்த வேதத்தில் இங்கே பார்த்ததை போல் அப்போஸ்தலர் நாட்களை போல் இன்றைக்கு இல்லை. அன்னைக்கு இருந்த பக்குவமும் பகுத்தறிவும் வேதத்தை குறித்ததான தெளிவும் ஆவிக்குரிய காரியங்களை குறித்ததான ஒரு என்ன சொல்கிறது, அந்த உச்ச நிலையும் இன்றைக்கி இல்லை. அதை குறித்து ஒருவேளை நாம் சொன்னால் கூட சிலர் ஏற்றுக்கொள்கிறதுக்கு விருப்பமாக இல்லை. பலருக்கு இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி தோணுது. சில விஷயங்கள் நம்ம இது சம்பந்தமாக சில காரியங்களை இன்றைக்கி விலக்கி, இன்னையிலேருந்து கொஞ்ச நாட்கள் சில காரியங்களை குறித்து நம்ம விலக்கி பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், ஆவிக்குரிய நிலையில் நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீங்க, நீங்கள் இன்னும் அடுத்து என்ன நிலைக்கு போகணும் அப்படிங்கிறதும் ஒருவேளை உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டுறதுக்கு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு கதை ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் சிறு வயதில் கேட்ட ஒரு கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு கிணத்துக்குள்ளே 2 தவளை இருந்தது. இந்த 2 தவளையும் கிணத்துக்குள்ளே இருக்குது. இந்த கிணத்துக்குள்ளே கொஞ்சம் தண்ணி இருக்குது. அந்த தண்ணியில், அந்த கிணத்து தண்ணிக்குள்ளே 2 தவளைகள் இருக்குது. இந்த 2 தவளையுமே நினைக்குது, நம்மளுடைய உலகம் இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி
ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கிடுது. நம்ம உலகம் எவ்வளவு பெருசு பார்த்தியா, தண்ணி ஆழம் பார்த்தியா, அந்த கிணத்துக்குள்ளே அது சொல்லுது, ஆழத்தை பார்த்தியா எவ்வளோ ஆழம் இருக்குது, எவ்வளோ தண்ணி இருக்குது. அப்போ மேலே அந்த கிணறு பாருங்கள், அதனுடைய வாய் எவ்வளவு இருக்கும், அவ்வளவுக்கு தான் அதுக்கு வானம் தெரியுது. அதை பார்த்துட்டு வானத்தை பார்த்தியா அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இவைகள் பேசிக்கிட்டு இருக்கு ஒன்றுக்கு ஒன்று. இப்போ மழை காலம் வருது. மழை காலம் வந்த உடனே நல்ல மழை பெய்யுது. மழை பெய்ய 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 மழை நீர் அதிகமான உடனே கிணற்று நீருடைய அளவு உயரமாகுது. அப்போ கிணத்து நீர் அளவு மட்டம் உயரும் போது இந்த தவளைகளும் மேலே எழும்பி வருது. இப்போ அந்த கிணத்தோட விளிம்பு வரைக்கும் தண்ணி வந்துட்டு, மழை பெஞ்சு நல்லா தண்ணி நிரம்பி இருக்குது, விளிம்பு வரைக்கும் இருக்குது. ஒரு தவளை என்ன பண்ணுது, அந்த கிணத்துக்குள்ளே இருந்து துள்ளி குதிச்சுட்டு வெளியில். அப்போ துள்ளி குதிச்சுட்டு அந்த தவளை, வெளியே குதித்த தவளை உள்ளே இருக்கிற தவளையை பார்த்து சொல்லுது, டேய் கொஞ்சம் வெளியில் வந்து பாரு, இங்கே வேறு ஒரு உலகம் எனக்கு தெரியுது, இங்கே வந்து பாருன்னு. அப்போ அந்த தவளை சொல்லுது, உள்ளே இருக்கிறது, வேறு ஒரு உலகம் ஒன்று கிடையாது, இதுதான் உலகமே, மொத்தமே இவ்வளவு தான், அதெல்லாம் வேறு ஒன்று கிடையாதுன்னு சொல்லி அது வெளியில் வர மறுக்குது. இப்போ இந்த வெளியே குதித்த தவளை கொஞ்சம் தூரம் போகுது. போன உடனே அது ஒரு குளத்தை பார்க்குது. அந்த குளத்து தண்ணீரை போய் குடிக்குது. அந்த குளத்து தண்ணீரில் விளையாடுது. அப்போ அது பார்க்குது, இதுக்கு முன்னாடி நான் பார்த்த தண்ணி கொஞ்சமாக இருந்தது அளவு, அதுதான் பெருசு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இது அதை விட பெருசாக இருக்குதே அப்படின்னு சொல்லி அப்புறம் அப்படியே நடந்து போனால், அடுத்து கொஞ்சம் தூரம் போனால் அது ஒரு ஏரியை பார்க்குது. இது அந்த குளத்தை விட இந்த ஏரி பெருசாக இருக்குதேன்னு. அப்புறம் அது ஆறை பார்க்குது, வாய்க்கால்களை பார்க்குது. அப்போ இந்த தவளை ஒன்று யோசிக்குது, இதுவரைக்கும் நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம், நாம் பிறந்து நாம் வளர்ந்த இந்த கிணறு தான், அதுதான் பெருசுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். மொத்த உலகமே அவ்வளோதான் நினச்சோம். ஆனால் அப்படி இல்லையே, இங்கே வாய்க்கால், குளம், ஏரி, ஆறு, சமுத்திரம்னு நீருடைய அளவு இந்த உலகம் பெருசாக இருக்குதே, ரொம்ப நம்ம நினச்சதை விட ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ இங்கே நிறைய ஜீவ ஜந்துக்கள் எல்லாம் இருக்குது, நிறைய உயிரினங்கள் இருக்குது. நாம் மொத்த உயிரினமே மொத்தம் இவ்வளோதான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நாம் இப்போ அந்த கிணத்துக்குள்ளே நாம் பார்த்ததை விட இந்த உலகத்தில் பெரிய பெரிய மீன்கள் இருக்குது, பெரிய பெரிய பறவைகள் இருக்குது, விலங்குகள் இருக்குது. இங்கே அருவி ஓடுது, ஆறு ஓடுது, நீர்வீழ்ச்சிகள் இருக்குது, பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. அப்போ இந்த தவளை யோசிக்குது, நம்முடைய சகோதர ஒருத்த, நம்முடைய நண்பர் ஒருத்த அந்த கிணத்துக்குள்ளே இருக்கிறானே, நமக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்தை அவங்கிட்ட போய் சொல்லி அவனையும் கூட்டிகிட்டு வரலாம், அவனும் சந்தோஷப்படுவான். அப்போ இது நினைக்குது, எனக்கு மட்டும் கிடைச்சா போதாது, நான் பார்த்தது, எனக்கு கிடைச்சது, என் கண்கள் கண்ட காட்சிகள், இது எல்லாமே என் கூட பிறந்த சகோதரன், என் கூட இருக்கிற அந்த தவளைக்கும் தெரியணும்னு சொல்லி இது திரும்பவும் தான் பிறந்த இடத்துக்கே ஓடி வருது, கிணத்துக்கு வருது. இப்போ அந்த கிணத்துக்கு வந்து அந்த தவளையை பார்த்து சொல்லுது, தான் பார்த்த காரியங்களை எல்லாம் சொல்லுது. இங்கே பாருடா, நான் அவ்வளோ தூரத்துக்கு போனேன், அங்கே ஒரு வாய்க்கால் ஒன்று போகுது, அப்புறம் ஒரு பெரிய குளத்தை ஒன்றை பார்த்தேன், அது இந்த கிணறை விட 100 மடங்கு பெருசாக இருக்குது. ஒரு ஏரி ஒன்றை பார்த்தேன், அது இதை விட 1000 மடங்கு பெருசாக இருக்குது. அதுக்கப்புறமா நான் ஒரு ஆற்றுக்கு போனேன், இங்கேயாவது தண்ணி ஒரே இடத்துல இருக்குது, அந்த ஆற்று நீர் வேகமாக அடித்து ஓடுது, வேகமாக ஓடுது. அதை விட பெருசாக கடல் நீர், வானமே அதில் போய் முடிகிறது போல் இருக்குது. இங்கே இருக்கிறத விட உயிரினங்களும் அங்கே நிறையா இருக்குது. நிறைய பறவைகளை பார்த்தேன், விலங்குகளை பார்த்தேன், நிறைய உயிரினங்களை அங்கே பார்த்தேன். ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே நாம் இந்த கிணத்துக்குள்ளே இருக்கிறோம், வந்து பாரு, நீயும் வந்து பாரு, இதை விட பெரிய உலகம் நமக்காக இருக்குது, வா அப்படின்னு சொல்லி கூப்பிடு. அப்படி கூப்பிட்ட உடனே இந்த கிணத்துக்குள்ளே இருக்கிற தவளை அதை பார்த்து ஏளனம் பண்ணி சிரிச்சிட்டு, பைத்தியக்காரா, உனக்கு பைத்தியம் பிடிச்சி வளர்ற, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஏதோ நீ வெளியே விழுந்துட்ட அப்படிங்கிறதுக்காக இல்லாததெல்லாம் நீ இருக்கிற மாதிரி கதை கட்டுற, அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. உலகம் இவ்வளவு தான், மொத்தமே இந்த கிணறு தான், இந்த கிணத்துல இருக்கிற போல் தண்ணீர் வேறு எங்கேயும் கிடையாது. நாம் பார்க்குற இந்த உயிரினங்கள் தான், இதை விட உயிரினங்கள் வேறு எங்கேயுமே கிடையாது. இதுதான் உலகமே. நாம் பார்க்குறவே வானம்,
அதாவது கிணத்துலேருந்து பார்த்தா அது அளவு எவ்வளோ தெரியும், இவ்வளவு பெருசு தான் மொத்தமே, இதை விட பெருசாலாம் ஒன்றும் கிடையாது, உனக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சி நீ வளர்ற அப்படின்னு சொல்லி அதை ஏளனம் பண்ணி அதை பார்த்து சிரிச்சுது. இவதும் வெளியில் விழுந்த தவளையும் எவ்வளவோ சொல்லி பார்க்குது, அவனுக்கு வர விருப்பமே இல்லை உள்ளே இருக்கிறவனு. அப்புறம் ஒரு கட்டமானதுக்கப்புறம் யோசிக்குது, சரி இனிமே இவனை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. இப்போ இந்த கிணத்து தண்ணீர் வற்ற ஆரம்பிக்குது. இந்த கிணத்துலேருந்து வெளியில் விழுந்த தவளை குளம் ஏரி ஆறுன்னு சொல்லி அது போயிட்டு, இந்த கிணத்துக்குள்ளே இருந்த தவளை கிணத்துக்குள்ளேயே இருந்து ஆயுள் நாள் முழுக்க கடைசியில் இந்த கிணறு தான் மொத்த உலகமேன்னு சொல்லி இது தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு கடைசி வரைக்கும் அப்படியே நம்பி, தானும் நம்பி, தன்னோடு கூட இருக்கிற தனக்கு அப்புறம் வந்த அடுத்த தலைமுறைகளையும் அந்த தவளை மூலமாக வந்த அடுத்த தலைமுறைகளையும் இவ்வளவு தான், இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ப வச்சு, இதுவும் நான் கெட்டு அதையும் கெட வச்சு அப்படியே கிணத்துக்குள்ளே இருந்து ஒரு கூட்டம் செத்து போச்சு. இப்போ இதிலேருந்து நான் உங்களுக்கு ஒன்று என்ன சொல்ல வரேன், ஆவிக்குரிய காரியங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது கற்றுக்கொள்கிறதுக்கு. இன்றைக்கி சபையில் பல பேர் என்ன யோசிக்கிறாங்க, இவ்வளவு தான் ஒரு எல்லை ஒன்று வச்சுருக்கிறாங்க, ஊழியத்துக்கும் ஒரு எல்லை, சபைக்கும் ஒரு எல்லை, இவ்வளோ தான் வச்சுருக்கிறாங்க. பல காரியங்களில் அவங்களும் போக மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. என்ன தான் வேதத்திலேருந்து ஆதாரங்களை எடுத்து காமிச்சா கூட அதை நம்ப மாட்டாங்க. மற்றவங்களையும் அந்த நிலைமைக்கு நம்ப விட மாட்டாங்க, போக விட மாட்டாங்க. இவங்களும் போக மாட்டாங்க, மற்றவங்களையும் போக விட மாட்டாங்க. இன்னைக்கு சபையானது அப்படி தான் இருக்குது. அதுக்கு உதாரணமாக என்னென்ன காரியங்கள் அப்படி இருக்குது, என்னென்ன காரியங்கள் நாம் இந்த சபை குழந்தைத்தனத்திலிருந்து பெரியவர்களாக வளர்ந்த நிலைக்கு போகணும்னா இன்னும் என்னென்ன காரியங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட வேண்டியிருக்கு, நம்ம செய்ய வேண்டியிருக்குன்னு சொல்லி அடிப்படையாக பல காரியங்களை நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லலான்னு சொல்லி ஆசைப்படுறேன். அதுக்கு உதாரணமாக இன்றைக்கி ஆரம்பத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் வானத்தையும் பூமியில் இருக்கிற ஜீவராசிகள் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறார். இப்போ முதல்ல கர்த்தராகிய ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்கிறாரு, வெளிச்சம் உண்டாகுது. வெளிச்சம் உண்டானதுக்கு அப்புறமாக தண்ணீர் இதெல்லாம் ஒரு இடமாக சேரும்படி சொல்கிறாரு, வெட்டாந்திரை உண்டாகுது. அதுக்கப்புறமா செடி கொடிகள் மரங்கள், அப்புறம் தண்ணீரில் மீன்களும் தண்ணீரின் மூலமாய் பறக்கிற பறவைகள் இவைகள் எல்லாம் உண்டாக்குறாரு. அடுத்து மிருக ஜீவன்களை உண்டாக்குறாரு. கடைசியாக 6வது நாளில் மனுஷனை உண்டாக்குறார். இப்போ மனுஷன் உண்டாக்கப்பட்ட விவரம் எப்படி அப்படின்னு சொல்லி இங்கே வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 26வது வசனம் என்ன சொல்லியிருக்குது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இப்போ அங்கே கர்த்தராகிய ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கும் போது என்ன சொல்கிறாரு, நமது சாயல். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய சாயலிலே, அதாவது தோற்றம், என்னை போன்ற ஒரு தோற்றம். அந்த சாயல் அப்படிங்கும்போது வடிவம், அந்த அமைப்பு என்னுடைய அமைப்பில் இருக்கணும். அப்படியே என்ன மாதிரி நான் எப்படி இருக்கிறேன், எனக்கு எப்படி முடி இருக்குது, எனக்கு எப்படி கண்கள் இருக்குது, எனக்கு எப்படி வாய்கள் இருக்குது, எனக்கு எப்படி கை கால்கள் இருக்குது, எனக்கு எப்படி 10 விரல்கள் இருக்குது, எனக்கு எப்படி கால்கள் இருக்குது, நான் எப்படி நடக்கிறேன். அப்போ நான் எப்படி இருக்கிறேனோ, என் தோற்றம் எப்படி இருக்குதோ என் தோற்றத்திலேயே அவனை உண்டாக்குவோம். அடுத்து நமது ரூபத்தின்படி, எனக்கு உருவம் எப்படி இருக்குது, அதாவது முதல்ல அந்த ஷேப். அடுத்து எனக்கு இருக்கிறது போல உருவ அமைப்பு, எனக்கு இருக்கிறது போல கை கால் கண் வாய் முடி அத்தனை பாகங்களும் எனக்கு இருக்கிறது போல அந்த வடிவமைப்பும் என்னை போலவே. அப்போ அங்கே என்ன பண்ணுறாரு, அவர் மாதிரியே ஒரு 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 ஜெராக்ஸ்ன்னு வச்சுக்கிடுங்களேன், ஒரு ஜெராக்ஸ். அவர் கர்த்தராகிய ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் மாதிரியே இன்னொன்று, அதாவது தகப்பன் இருக்கிறாரு. தகப்பன் இப்போ தனக்கு ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாரு. அந்த பிள்ளை எப்படின்னா அவர் மாதிரியே. இந்த பூமியில் உண்டாக்கப்பட்டவைகள் சிருஷ்டிப்பு எவ்வளவோ இருக்குது. தேவ தூதர்கள் முதற்கொண்டு இருக்கிறாங்க, நெருப்பினாலும் அக்னினாலும் உண்டாக்கப்பட்டிருக்கிறாங்க, காற்றினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் சில தூதர்கள் வைரம் வைடூரியம்
ரத்தினங்கள், இன்னும் எப்படிப்பட்ட நிறைய மாணிக்க கற்கள் இப்படியெல்லாம் போட்டு எழுதியிருக்குது, அவங்கள பற்றி எழுதியிருக்குது. இப்படிலாம் இருக்கிறாங்க. இன்னும் ஒவ்வொரு தூதர்களை பார்த்தீங்கன்னா 6 இறக்கைகள், 4 இறக்கைகள், 2 இறக்கைகள், இன்னும் அவர்களுடைய தோற்றங்களை குறித்து நிறைய எழுதியிருக்குது. ஆனால் இந்த மனுஷனை மட்டும் பாருங்க, அவர் மாதிரியே உண்டாக்குறாரு, அவரே போல உண்டாக்குறாரு. கொஞ்சம் கூட மாற்றம் கிடையாது. ஏன்னா இங்கே அப்படி தான் சொல்லியிருக்குது, என்ன மாதிரி நான் எப்படி இருக்கேன் அது மாதிரியே நான் செய்ய போகிறேன். அப்போ கொஞ்சம் கூட வேற மாதிரி இல்லை. அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நான் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா, தேவனாகிய கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, அவர் இன்னொரு தெய்வத்தை உருவாக்குறார். உங்களுக்கு நான் இதை ஒருவேளை சிலர் தவறாக புரிஞ்சுக்கிடுவாங்க. நான் இன்னும் விலைக்கு சொல்லும்போது சில விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். இதை உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இருக்கிறாரு, அவர் மாதிரியே உண்டாக்குறார், அவரே மாதிரி. சரி, அவர் மாதிரியே உண்டாக்கி, நான் இப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், இன்னொரு தெய்வத்தை உண்டாக்குனார்னு சொல்லி. சிலர் அது எப்படி மனுஷனை பார்த்து தெய்வம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. நீங்கள் தெய்வம் அப்படிங்கிறது, கர்த்தர் ஆண்டவருங்கிறது எதை வச்சு சொல்கிறீங்க? அவருக்கு இருக்கிற அதிகாரம், என்ன வேணாலும் அவரால் செய்ய முடியும். நான் என்ன கேட்டாலும் எனக்காக என்ன வேணாலும் செய்வார். அந்த ஆற்றல் சக்தி அவருக்கு இருக்குது. அதை வச்சு தானே சொல்கிறீங்க. இப்போ அவருக்கு ஆற்றல் சக்தி எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் அவரை தெய்வம்னு சொல்லி ஏற்றுக்கிடுவீங்களா? கர்த்தராகிய இயேசு பூமிக்கு வந்தார் மனுஷனை போல, ஏற்றுக்கிட்டாங்களா அவரை? மோசே நாட்களில் அக்னியாக இறங்கி வந்தார், சீனாய் மலையில் சீனாய் பர்வதத்தில் இறங்கி வந்தார். வேதம் சொல்லுது, அவர் சீனாய் பர்வதத்தில் இறங்கி வரும்போது பூமி அப்படியே ஆடிச்சான், பூகம்பம் வந்தது, கிட்டு 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 கிட்டுன்னு பூமி நடுங்குது, எக்கால சத்தம் துணிக்குது. அந்த சத்தம் கேட்க முடியல அவங்களால. பூமி நடுங்குது, கற்கள் தூக்கி வீசுது, மலை எல்லாம் மேலே புகைக்காடாய் நிற்குது, ஏன்னா தீப்பிடிச்சு எரியுது மலையில். அப்படி வரும்போது பயந்து மோசே கிட்ட சொல்கிறாங்க, மோசே இந்த ஆண்டவர் என்கிட்ட பேச வேண்டாம், நீயே பேசு. இந்த யெகோவா தேவன் என்கிட்ட பேசுனா நான் செத்து போவேன், நாங்களாம் செத்து போவோம், மடிந்து போவோம். அதனால் இவர் சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டாம், நீயே கேட்டு என்ன சொல்கிறாரோ அதை என்கிட்ட சொல்லுன்னு. எதனால் சொன்னாங்க அதை? அவர் சாந்த சொரூபியா அன்பை மாத்திரம் வச்சுட்டு வந்திருந்தா இப்படி சொல்லியிருப்பாங்களா? இல்லை. அவருடைய வல்லமை, அவருடைய பராக்கிரமம், அவருடைய ஆற்றல், அவருடைய சக்தி, இதெல்லாம் பார்த்து பயந்து நடுங்கி தான் தெய்வம் அப்படின்னு சொன்னாங்க அவரை. அது இல்லாமல் அவர் மனுஷனை போல பூமிக்கு இறங்கி வந்தார். இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் அவரை மெசியாவாக கூட ஏற்றுக்கொள்ளலை. மெசியான்னு என்ன தெரியுமா? ரட்சகர் அப்படின்னு சொன்னால், இப்போ மோசையையும் அந்த காலத்தில் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த மெசியான்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு தீர்க்கதரிசியாக ஒரு குரூப் ஏற்றுக்கிட்டாங்க, இவர் ஒரு தீர்க்கதரிசியாக கூட ஏற்றுக்கொள்ளலை. இன்னைக்கு யூதர்கள் இயேசுவை தீர்க்கதரிசியாக கூட ஏற்றுக்கொள்ளலை. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நாமெல்லாம் தெய்வம்னு சொல்கிறோம், அப்படிப்பட்டவரை தீர்க்கதரிசின்னு கூட ஏற்றுக்கொள்ளலை அவங்க. ஒரு கூட்டம் தீர்க்கதரிசின்னு ஏற்றுக்கொள்கிறாங்க, யூதர்கள் அது கூட இன்னும் ஏற்றுக்கொள்ளலை. எதனால? அவர் அன்பை மட்டுமே வெளிப்படுத்தினார் கர்த்தராகிய இயேசு. பழைய ஏற்பாட்டு நாட்களில் மோசை நாட்கள் வந்தது போல் அதிகாரத்தை காட்டலை. அங்கே அந்த அதிகாரத்தை காமிச்சிருந்தாருன்னா அப்போவே காலில் விழுந்துருப்பாங்க. ஆனால் காட்டுவார் ஒரு நாள், அந்த அதிகாரத்தோடு திரும்ப வருவார். அப்போ பயந்து விழுந்து வணங்கி அவரை செஞ்சிட்டோன்னு கதறி அழுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இங்கே பாருங்கள், கர்த்தராகிய ஆண்டவர் நான் எப்படி இருக்கிறேனோ அது மாதிரியே உண்டாக்க போகிறேன் மனுஷன் அப்படின்னு சொல்லி அவனை உண்டாக்குறாரு. அங்கே வேதவசனம் சொல்லுது 1:26, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும், அதாவது என் சாயலில் என்ன மாதிரியே ஒருத்தரை உண்டாக்கிட்டு அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஆண்டவன்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஆள்கிறவன். சாரா ஆபிரகாம் பார்த்து ஆண்டவனேன்னு,
ஏன்னா நான் உன் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறேன், என்மேல் அதிகாரம் உனக்கு இருக்கு, ஆள்கிறவன் ஆண்டவன் சொல்லி அந்த அதிகாரம் யார்கிட்ட கொடுக்குறாரு? ஆதாம் கிட்ட, முதல் மனுஷங்கிட்ட. அப்போ இந்த பூமியில் இருக்கிற எல்லா மிருக ஜீவன் எல்லா உயிர்களுக்குமான ஆண்டவன் யாரு? நீ தான். அந்த அதிகாரத்தை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். அதுதான் இங்கே அர்த்தம். இங்கே அப்படி தான் சொல்லுது, ஆளும் அதிகாரத்தை. பூமியில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும், தண்ணீருக்கு மேலே இருக்கிற பறவைகள், பூமியின் மேல் இருக்க மிருக ஜீவன்கள் அத்தனையும் ஆண்டு கொள்வதற்கான அதிகாரம், இந்த பூமிக்கு மேலே உள்ள அதிகாரம் எல்லாம் உனக்கு தரேன். வேதம் இன்னொரு வசனம் ஒன்று உதாரணம் சொல்லுது, பூமியையோ, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தாருன்னு சொல்லி. அப்போ வானம் கர்த்தருடையது, வானம் அவருக்கு சிங்காசனம், வானம் அவர் இருக்கிற இடம். வானத்தை பல லோகங்களை, ஒரு லோகம் கிடையாது, இந்த உலோகத்தை போல லோகத்தை போல பல லோகங்கள் இருக்குது, பல உலகங்கள் இருக்குது. அப்போ இந்த உலகத்தை மனுஷனுக்கு கொடுத்தார். மற்ற உலகங்கள் எல்லாம் யார் ஆண்டுகிட்டு இருக்கா? தேவனாகிய கர்த்தர். வானமும் வானத்தில் இருக்கிற அத்தனை உலகங்களையும் கர்த்தர் ஆளுகை செய்கிறார். அவர் ஆளுகை செய்கிறது போல, அவர் அங்கே ஆட்சி பண்ணுறது போல பூமியில் மனுஷனை ஆண்டு கொள்ளும்படி நீ ஆண்டுகோ அப்படின்னு சொல்லி, பூமியில் இருக்கிற அத்தனை நீ ஆட்சி பண்ணுன்னு சொல்லி அந்த அதிகாரத்தை மனுஷனுக்கு கொடுத்தார். அதாவது நான் அங்கே ஆட்சி பண்ணுறேன், மற்ற உலகங்களை எல்லாவற்றையும் நான் ஆளுகிறது போல இந்த பூமியை மாத்திரம் நான் உன் கையில் கொடுக்குறேன், இதை நீ ஆண்டுகொள். இப்போ நான் சொன்னது புரியுதா? தேவனாகிய கர்த்தர் அவர் தேவனாக இருக்கிறார், எல்லாவற்றையும் அவர் ஆண்டு கொள்கிறாரு. அதுபோல நீ இந்த பூமியை ஆண்டுகொள். அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், தேவனாகிய கர்த்தர் இன்னொரு தெய்வத்தை உருவாக்கினார் அப்படிங்கிறத சொன்னேன். அதிகாரம், முழு அதிகாரத்தை கொடுத்தார். அதுக்கு தான் அந்த வார்த்தையை நான் சொன்னேன். உடனே நான் வேறு மாதிரி நீங்கள் கண்ணோட்டத்துக்கு போயிடக்கூடாது, உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் அதை அப்படி சொன்னேன். ஏன்னா நீங்கள் தெய்வங்கிற வார்த்தையை சொல்கிறதே எல்லா அதிகாரத்தை பெற்றவர் அப்படிங்கிறதுனால நீங்கள் சொல்கிறீங்க, அப்படிங்கிறதுனால தான் அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன். அப்போ பூமியில் மனுஷன் எல்லாத்தையும் ஆண்டு கொள்வான்னு சொல்லி மனுஷனுக்கு கொடுத்தார். அப்படின்னா மனுஷங்களுக்கு எல்லா அதிகாரம் இருக்குது தானே? அப்படி தானே வேதம் அங்கே சொல்லுது. 24வது வசனத்தை பாருங்கள், 27. தேவன் தம்முடைய சாயலாகவே சிருஷ்டித்தார், அவர் மாதிரி அப்படியே உண்டாக்கிட்டாரா மனுஷனை. தேவனாகிய கர்த்தர் அவர் எப்படி இருக்கிறாரோ அது மாதிரியே உண்டாக்கிட்டார். மாற்றமே கிடையாது, எந்த மாற்றமும் கிடையாது. எல்லா விதத்திலும் அவர் போலவே இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, அவர் மனுஷனை உண்டாக்குனதுக்கப்புறம் அவருக்குள்ளே இருந்து ஆவியை எடுத்து அதை மனுஷனுக்குள்ளே வைக்கிறார். எல்லாத்தையும் உண்டாக்குனாரு, எல்லாரையும் உண்டாக்கி இருக்கிறாரு. தன் ஆத்துமாவை எல்லாத்துக்கும் கொடுக்கல, அப்படி சொல்லலை. இங்கே எத்தனையோ உயிர்கள் உண்டாக்கப்பட்டது, அவைகளுக்கெல்லாம் அவருடைய ஆவியை அவருக்கு கொடுக்கல. ஆனால் மனுஷனை மாத்திரம் சொல்லும்போது இந்த உடம்பு, இந்த தோற்றம், இந்த அதிகாரம் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு மனுஷனுக்கு, அவரை போலவே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அவருக்கு ஆவி இருக்கு, அவருக்கு ஆவி இருக்கிறது போல அந்த ஆவி, கர்த்தருடைய ஆவி இந்த மனுஷனுக்கு இல்லை. எல்லாம் இருக்குது. அவர் மாதிரியே கை இருக்குது, அவர் மாதிரி கால் இருக்குது, அவர் மாதிரி கண் இருக்குது, அவர் மாதிரி வாய் இருக்குது, அவர் மாதிரியே இவன் பேசுவான், அவர் மாதிரியே ஆளும் அதிகாரம் இருக்குது. ஆளும் அதிகாரத்தையும் கொடுத்துட்டார். அப்போ அவருக்கு உள்ளது போல அதிகாரமும் கொடுக்கப்பட்டாச்சு. இன்னும் ஒன்று குறை இருக்குது. என்ன குறை இருக்குது? அவருக்குள்ள ஆவி இருக்குது, இவனுக்குள்ள ஆவி இல்லை. அவருக்கு ஆத்மா இருக்கிறது போல இவனுக்குள்ள ஆத்மா இல்லை. இதுதான் குறை. இப்போ அதையும் பார்க்குறாரு. எனக்குள் இருக்கிற அந்த ஆத்மா, எனக்குள் இருக்கிற அந்த ஆவி, இதையும் உனக்கு தந்துடுறேன். அப்போ அவருடைய நாசியில் மூக்கில் ஊதுறார். ஊதுனதும் அவருக்குள்ளே இருந்த அந்த ஆவி அப்படி கொஞ்சம் மனுஷனுக்குள்ளேயும் வருது. வந்த உடனே இவன் ஜீவனுள்ள ஆத்மாவாக மாறிட்டான். அதுக்கு முன்னாடி வெறும் மனுஷன். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அவன் வெறும் மனுஷனாக இருந்தவன் இந்த ஆத்மா, கர்த்தருடைய ஆத்மா அவனுக்குள்ளே போன உடனே ஜீவாத்மாவானான். அப்படின்னா அவனுக்கு மரணம் இல்லை, ஜீவனோடு இருப்பான். கர்த்தருக்கு மரணம் உண்டா?
அவருடைய ஆவிக்கு மரணம் உண்டா? அப்போ அவருக்கு மரணம் இல்லை. இப்போ அவருக்குள் இருக்கிற ஆத்மா இவனுக்குள்ளே போயிருக்குது, ஜீவனுள்ள ஆத்மாவாயிட்டான், உயிரோடு இருக்கும் ஆத்மாவாக மாறிட்டான். இப்போ நல்லா இந்த ஒரு காரியத்தை கவனித்து பாருங்கள். எல்லாத்தையும் படைச்சிட்டு முழு அதிகாரத்தையும் அவன் கையில் கொடுத்துட்டாரு. அறகுறை அதிகாரம் கொடுக்கல, நீ இவ்வளோதான் அப்படின்னு சொல்லலை, முழு அதிகாரத்தையும் அவன் கையில் கொடுத்துட்டார். அப்போ இந்த மனித குலத்துக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பரலோக ராஜ்யத்தை தேவனாகிய கர்த்தர் ஆளுகிறது போல இந்த பூமியை நாம் ஆளும்படியான சகல அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ இதில் எதாவது உங்களுக்குள்ள ஒரு குழப்பமும் சந்தேகம் இருக்குதா? சரி, இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிட்டு. இப்போ இந்த நேரம் முடிஞ்சதுனால அது தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு இப்போ பேச முடியலை. நான் அடுத்த வாரம் உங்களுக்கு பேசுவேன். ஒருவேளை நீங்கள் இதை தொடர்ந்து கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய காரியங்கள், நம்ம சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் வேதம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கி உங்களுக்கு நான் துவக்கம் அப்படிங்கிறதுக்கான லேசான ஒரு இன்ட்ரோ தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையில் 7:30 மணிக்கு வருகிற சபையின் வாரம்ங்கிற நம்முடைய இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். யூடியூப்லேயும் வரும். யூடியூப்லேயும் நீங்கள் போய் தனியாக ஸ்பெஷலாக என் பேரை போய் போட்டிங்க அப்படின்னா அந்த ஜேடிகே அப்படிங்கிறதுல அப்டேட் பண்ணுவாங்க. அதில் என் பேரை போட்டிங்கன்னு சொன்னால் நம்ம என்ன ப்ரோக்ராம் அடுத்தடுத்து என்ன பேசியிருக்கிறோன்னு தொடர்ச்சி வரும். நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இதை குறித்து தேவனாகிய கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்த அதிகாரத்தை, மனுஷனுக்குள்ளே இருக்கிற அந்த தனித்துவம் என்ன, மனிதனின் தனித்துவம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே நாம் பார்க்க போகிறோம். உங்களுக்குள்ள கர்த்தர் என்னெல்லாம் வச்சுருக்கிறாரு, உங்களால் என்னெல்லாம் செய்ய முடியும், நாம் என்னெல்லாம் செய்யணும், என்ன நாம் செய்யாமல் இருக்கிறோம், நாம் இன்னும் செய்ய வேண்டிய காரியம் என்ன, இவைகளை குறித்து நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 7:30 மணிக்கு இங்கே ஜேடிகே இந்த தொலைக்காட்சியில் வர நிகழ்ச்சியை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.